அப்பாவை காணனாக்கா அப்பா யாருன்றது அம்மா கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. நயினார் நாகேந்திரன் அப்படி பேசக்கூடியவர் அல்ல. எம்ஜிஆர் இருந்தா இன்னைக்கு இருக்கிற அதிமுக இருக்க நிலையில் அது இருக்காது. இமிடியேட்டா உதயநிதி பேசுறதுக்கு இமிடியேட்டா நைட்டா வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றம் 12 மணிக்கு மேலதான் அவரை கைது பண்ணு சொல்லி கூட நீதிமன்ற உத்தரவை மதிக்காத உடனடியா நீங்களும் போயிருந்தீங்க. அங்க உடனடியா கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் பாஜகன்றதுனால இவ்வளவு பேசி அவர் மேல கை வைக்கிறதுக்கு தாவேக அரசு மத்திய அரசுக்காக பயப்படுதா இல்ல தயக்கம் காட்டுதா? சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு தானே. உதயநிதி மேல பாய்ந்த நடவடிக்கை ஏன் நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய பேச்சா பேசிட்டு வரும்போது அவர் மேல பாய மாட்டேங்குது? தாவேகா பயப்படுதா? பத்திரிகைக்காரருடைய இந்த குமரலை நான் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு அர்ப்பணம் செய்கிறேன். பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சார்ல சார், பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் முதல்வரோட அம்மா குறித்து தவறாக பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த பெண்கள் சம்பந்தமா தொடர்ச்சியா அந்த பேசுறது எப்படி பாக்குறீங்க? முதல்வராவை காணும்னு சட்டமன்றத்துல விஜய் கேட்டாரு. அப்பாவை காணனாக்கா அப்பா யாருன்றது அம்மா கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. அது பெரும் சர்ச்சையை கிளப்பிருக்கு. நான் படிக்கல. நயினார் நாகேந்திரன் அப்படி பேசக்கூடியவர் அல்ல. கொஞ்சம் நிதானமான சுபாவம் உள்ளவர். ஆனால் செயலிடம் அப்படி இருக்கணும் என்னவோ தெரியல. நீங்க ஏற்கனவே ஒரு டிவியோட இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, எம்ஜிஆர் இன்னைக்கு இருந்திருந்தா எம்ஜிஆர் வருங்காலத்துல அதிமுகவை திமுகவோட இணைக்கிற முயற்சியில் இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு அதிமுக இருக்கிற நிலையில எம்ஜிஆர் என்ன பண்ணியிருப்பாரு இல்லையா? எம்ஜிஆர் இருந்தா இன்னைக்கு இருக்கிற அதிமுக இருக்க நிலையில் அது இருக்காது. எம்ஜிஆர் இல்லைன்னா அந்த நிலை இருக்குது. எம்ஜிஆர் தான் நிலையில் இருக்காது. நீங்க அவர் திமுகவோட இணைக்க இறுதி கட்டத்துல ஒரு முடிவு எடுத்தாருன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த காலத்துல ஏன் அந்த சுச்சுவேஷனுக்கு அவர் வந்திருப்பாரு? இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்னு அவர் இறுதி கட்டத்தில் அந்த நிலைக்கு வந்தார். அதுக்கப்புறம் அவர் நிலை தவறிவிட்டார். அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன ரீசன் அவர் அந்த நிலைப்பாடு எடுக்கிறார்? எம்ஜிஆர் திமுகவோட எல்லாம் யாரும் பேச்சுக்கு அப்பெல்லாம் சொன்னதுதான். ஒவ்வொரு முறை அவர்கிட்ட இருந்து சொன்னவங்க தான் இது. அதான் கேட்டுக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு ஒரு பெரிய அத்தாரிட்டி எல்லாம் கிடையாது. இமிடியேட்டா உதயநிதி பேசுறதுக்கு இமிடியேட்டா நைட்டா வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றம் 12 மணிக்கு மேலதான் அவரை கைது பண்ணு சொல்லி கூட நீதிமன்ற உத்தரவை மதிக்காத உடனடியா நீங்களும் போயிருந்தீங்க. அங்க உடனடியா கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் பாஜகன்றதுனால இவ்வளவு பேசி அவர் மேல கை வைக்கிறதுக்கு தாவேக அரசு மத்திய அரசுக்காக பயப்படுதா இல்ல தயக்கம் காட்டுதா? சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு தானே. உதயநிதி மேல பாய்ந்த நடவடிக்கை ஏன் நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய பேச்சா பேசிட்டு வரும்போது அவர் மேல பாய மாட்டேங்குது? தாவேகா பயப்படுதா? பத்திரிகைக்காரருடைய இந்த குமரலை நான் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு அர்ப்பணம் செய்கிறேன். தயக்கம் இருக்குதுன்றீங்களா ஐயா? பாஜகவை அட்டாக் பண்றதுல தாவேகாவுக்கு தயக்கம் இருக்குதுன்னு சொல்றீங்களா? பாஜகவை அட்டாக் பண்றதுல எங்க பண்றாங்க? தாவேகா தயங்குறாங்க சார். நான் தான் ஒத்து போறேன்றாரு. அது எங்க இருந்து போயிட்டாரு? மத்திய சர்க்காரு ஒத்து போவேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன அட்டாக் பண்றது? நீங்க நான் உனக்கு பல்லக்கு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்னத்துக்கு பண்ணுவான்? பல்லக்கு தூக்க ரெடின்ட்டாரு. அதுக்கப்புறம் அவரை போய் அடிக்கிறான். அதாவது உதயநிதி நைட்டா கைது பண்ணி கூப்பிட்டு போனாங்க. நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து இது போல சர்ச்சைக்குரிய பேச்சு பேசிட்டு வராரு. அவர் மேல கை வைக்கிறதுக்கு தாவேக அரசு தயக்கம் காட்டுறது எதுக்கு? நயினார் நாகேந்திரன் மீது கை வைத்தால் இந்த ஆட்சியை ஒரே நாளில் மத்திய அரசு முடிவு கொண்டு வந்து விடும். அதனால கை வைக்க முடியும். அதான் சொல்லிட்டு